சரி, இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்காரங்க திருமண வாழ்க்கை சிறப்பா நடத்தணுங்க. அதுக்கு சுருக்கமா சில கருத்து கூறுங்க. நான் கருத்து சொல்றேன். அது இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா அது ஜோதிட ஆராய்ச்சியில இருக்கக்கூடிய விஷயம். பல பேர் வாழ்க்கையை பார்த்தது. இத சரியான ஒரு பாசிட்டிவ் மனநிலையில எடுத்துக்கிட்டு நேயர்கள் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ பழகணும். உடனே இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வச்சுக்கூடாது. அந்த தன்மைகள் மாறி இருக்கலாம், ராசியில் நின்ன கிரகங்கள் பார்த்துக்கிற பொறுத்து மாறி இருக்கலாம். ஆனா பொதுவான இது குணங்கிறதுனால இந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்து வாழ பழகணும். என்ன? பார்வை, விருப்பம், பழக்கம், உபயோகப்படுத்துகின்ற வார்த்தைகள், இந்த நாளையும் தன்னுடைய வாழ்க்கை துணரோட இவங்க எப்படி பயன்படுத்துறாங்களோ நல்லா கவனிச்சுங்க. பார்வை, விருப்பம், பழக்கம், உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இந்த நாளும் தன்னுடைய வாழ்க்கை துணர்கிட்ட இவங்க எப்படி பயன்படுத்துறாங்களோ அதே போல வேற யார்கிட்டையும் பயன்படுத்தாமலே இருக்கணும். இது ஒன்னே போதும் இவங்க திருமண வாழ்க்கை சிறப்பா அமையறதுக்கு உண்டான சூத்திரமே இதுதான். இதை விட சுலபமா சூட்சமா சொல்ல எனக்கு தெரியல அப்படிங்கிறனால இப்படி சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் மற்ற வேற மாதிரி எடுத்துட்டு போக கூடாது. இவங்க என்ன தெரிஞ்சுக்கணும், குறிப்பா பனைமரத்து அடியில இருந்து நான் பால் தான் குடிக்கிறேன், நீங்க தான் கல்லுன்னு நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றதை விட, பனைமரத்து அடியில இருந்து ஏப்பா பால் குடிக்கிற, அங்க பால் குடிக்கூடாதுங்கிற நீ தெரிஞ்சுக்கணும். எல்லாத்த விட ஒரு ஸ்பெஷல் அன்பு வாழ்க்கை துணைவர் மேலதான் செலுத்தணும். அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட பேசுறதோ, அதே மாதிரி மற்றவங்களை பாக்குறதோ, அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட பழகிறதோ, அதே மாதிரி மற்றவங்க மேல விருப்பம் வைக்கிறதோ பெரிய பூகம்பமான விஷயத்தை ஏற்படுத்துறது. இது இவங்களுக்குன்னு இல்ல, பொதுவாகவே எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம் நம்ம.